السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 300 தடவைகள் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திக்ரை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். இந்த திக்ருகளையும் துஆக்களையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று நாம் அழைக்கின்றோம். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திக்ரை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். நாம் நியத்தை வைத்துவிட்டு 300 தடவைகள் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன திக்ர் என்றால், அர்-ராஃபிஉ யா அல்லாஹ், அர்-ராஃபிஉ யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் உயர்த்துபவன் என்று பொருள்படக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நோக்கத்திற்காக, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நியத்து வைத்து நாம் இதனை ஓதுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.